குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் நமக்கு பாடத்தலைப்பாக விடியும் வேலை என்ற தலைப்பிலே இங்கே நமக்கு பாடப்பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை என்பது நேரத்தை குறிக்கும். இந்த விடியும் வேலை என்பது விடுகின்ற பொழுதினை நேரம் எப்படி இருக்கும் என்ற இனிய காலை பொழுது என்பதை பற்றிய ஒரு இயற்கையான நிகழ்வினை பற்றி குறிப்பிடக்கூடியதுதான் இந்த பாடத்தினுடைய விளக்கம். இங்கே மன்னவனூர் என்ற ஒரு அழகான மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் உள்ள சூழ்நிலையை பற்றிய விளக்கம்தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மலைப்பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டாலே மரங்கள் நிறைந்த செழுமையான வளமை நிறைந்த எங்கும் பச்சை பசேல் என்ற பசுமை பொருத்தியது போன்ற ஒரு அமைப்பிலே இந்த மலைப்பகுதியானது அமைந்திருக்கும். பொதுவாக மலைப்பகுதி என்று இருந்தாலே மழை அதிகமாக பொழியக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இயற்கையான சூழலை பற்றி இங்கே பார்க்க போகின்றோம். இந்த இனிய காலை வேளையானது எப்படி இருந்தது, இரவிலிருந்து அதிகாலை பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய விளக்கமாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதியை பற்றி வாசிக்கிறேன், கவனிங்கம்மா. பாடத்தலைப்பானது விடியும் வேலை. மாணவர்களே, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் இயற்கை சூழலை பற்றி பார்க்கப்படும் பொழுதே உங்களுக்கு மிகவும் பிடித்ததாகத்தான் இருக்கும் அல்லவா? இந்த பசுமை போர்த்திய மரங்கள் நிறைந்த அந்த சிறு கிராமத்தில் மாடுகளும் ஆடுகளும் பறவைகளும் நிறைந்ததாகவும் அங்கே இருக்கின்றது. அத்தோடு ஒரு பெண்மணியானவள் தன் குடும்பத்துக்கு ஏற்ற காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று தயார் செய்யக்கூடிய நிலையிலே அவள் காலை உணவினை தயாரித்து கொண்டிருக்கிறாள். அந்த பசுங்கண்டு போல துள்ளி திரிகின்ற அந்த அவருடைய குழந்தைகள், அந்த இயற்கை சூழ்நிலையில் அமைந்தவாறு அந்த குழந்தைகள் எவ்வளவு அழகாக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். பாடப்பகுதியினை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. மன்னவனூர் ஒரு அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலைகள் தெரிந்தன. பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. இந்த மன்னவனூர் என்ற மலை கிராமம் எப்படி இருக்கின்றது? காலை வேளையில் இரவெல்லாம் மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. இந்த இரவெல்லாம் பெய்த மழையால் சாலையில் அங்குமிங்குமாக தண்ணீர் நிற்கின்றது. மரங்கள் எல்லாம் நனைந்து கிளைகள் எல்லாமே நீர்த்து விளைவு சுற்று சுற்றாக வடிவது போன்ற ஒரு சூழ்நிலை. பஞ்சு பொதிகள் போன்ற பஞ்சு நிறைந்த பொதி போன்று இருக்கும் மூட்டை போல அப்படிப்பட்ட மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதையை மறைத்து மிதந்தபடி சென்றன. எவ்வளோ அருமையான ஒரு எளிமையான வார்த்தைகள். அங்கே பச்சை, இந்த மழை நீரினால் மிகுந்த வளமுடையதாக பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் அந்த குளிர்ந்த காற்றுமாக சிலுசிலுப்பாக அந்த காற்றும் ஊடே எழுந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மன்னவனூர் அழகான மலை கிராமமானது அமைந்திருந்தது. பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தாள். கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளேரென வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு மணமிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்து கொண்டிருந்தாள் அறிவுமதி. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றன ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும்.
அந்த கிராமத்தில் ஒரே ஒரு குடிசை வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விளக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பனை ஓலை, தென்னங்கீற்றிலே ஓலை அந்த கிடுகு முடைந்து அதையும் குடிசையில் வேய்வார்கள். அங்கே பனை ஓலை வேய்ந்த குடிசையில் அந்த அழகிய நெற்றிலே திலகமிட்டு குங்குமத்தால் பொட்டு வைத்த அந்த அறிவுமதி என்ற அந்த பெண்மணியானவள் விறகடுப்பிலே சமைத்து கொண்டிருக்கிறாள். கிராமப்புறங்கள்லாம் பெரும்பாலும் விறகடுப்பு தான். இப்போ தான் நாகரிகமாக கேஸ் அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த காலத்தில் விறகடுப்பு வச்சு தான் சமையல் செஞ்சாங்க. கருத்த மண்சட்டிகள் சமைப்பது அவ்வளோ ஒரு வாசனை மிகுந்ததாகவும் உடம்புக்கும் நல்ல ஒரு புத்துணர்வை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கருத்த மண்சட்டியில் வெள்ளை வெளியேறன வரகரிசி சோறு. வரகரிசி என்பது தானியங்களில் ஒன்றான வரகு, சாமை, திணை, குதிரைவாளி என்று சொல்லக்கூடிய தானிய வகைகளில் ஒன்றான அந்த வரகரிசியால் சோறு கொதித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சோறு சமைத்து கொடியடுப்பு என்பது விறகடுப்பில் உள்ள முதல் பெரிய அடுப்பு, அதுக்கு அடுத்த கொடியடுப்பாக அதோடு இணைந்திருக்கும், அதுதான் கொடியடுப்பு. அதில் பருப்பு கடைசலை பூண்டு சேர்த்து அழகாக சமைத்து கொண்டிருக்கிறார். இந்த வரகரிசி சாதத்துக்கேற்ற பருப்பை விட்டு உண்பதற்கு துணையாக வதக்கிய பசுமையான பிரண்டை என்பது அது ஒரு கீரை வகைகள் ஒன்று. ஆனால் கீரை என்பது இலையாக 5 சமைப்போம். இங்கே தண்டு என்ற பகுதியை நாரை உரித்து அதை நன்றாக வற்றல் மிளகாய் வற்றல் போட்டு உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அம்மியில் வச்சு நல்லா அரைத்து துவையல் போல் அந்த சாதத்திற்கு ஏற்றவாறு தொட்டுக்கொள்வதற்காக அந்த துவையலை தயார் செய்து கொண்டிருக்கிறாள் அவருடைய அம்மா அறிவுமதி. மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றன? துள்ளித்திருந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கு செல்வதற்கு எல்லாம் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு அம்மா உணவு தருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். சமையலை தயார் செய்த பின்பு அந்த தாயானவள் அன்பாக தன் குழந்தைகளை அழைக்கின்றாள். பள்ளிக்கு செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அம்மா அழைத்ததும் அமர்ந்து சாப்பிடுவதற்காக வருகின்றனர். பசுஞ்சாணம் மெழுகிய அந்த தரையிலே மனைப்பலகையில் அமர்ந்து இளந்தளிரான அந்த தலைவாழையிலே விரித்து அது நீர் தெளித்து என்ன செய்கின்றார்? சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பிறக்கும் அந்த பருப்பு கடையிலை ஊற்றி தொட்டுக்கொள்ள அந்த சுள்ளென்ற பிரண்டை துவையிலும் வைக்கின்றாள். இவ்வளோ அருமையான ஒரு உணவு. அந்த காலை வேளையிலே அந்த இளம் குளிர் காற்றினிலே சுட சாப்பிடுவது என்பது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அன்பு மேலிட தமது பிள்ளைகளை அழைத்தால் அம்மா. பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனைப்பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அது சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடைகளை ஊற்றினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுள்ளென்ற பிரண்டை துவையலும் வைத்தாள். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். பின்னர் தாயிடம் விடைபெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது. தாயானவள் என்ன செய்கின்றாள்? உணவை தயார் செய்து தன் குழந்தைகளுக்கு பரிமாறிவிட்டு தனது கணவன் வயலில் வேலை உழைக்கின்ற அந்த கணவனுக்காக உணவினை வேகமாக எடுத்துக்கொண்டு பசியுடன் இருப்பார் அல்லவா என்று நினைத்து வேகமாக உணவினை கொண்டு செல்கின்றாள். இப்படியாக இந்த இனிமையான காலை பொழுது கழிந்தது. ஒவ்வொரு நாளும் இவள் ஒரு இயற்கை சூழலில் ஒவ்வொருத்தருடைய வாழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
மாணவர்களே, நீங்களும் வீட்டிற்கு உதவியாக இருக்க வேண்டும். வீட்டுக்கென்றால் பெற்றோர் சொல்படி கேட்க வேண்டும். பெரியவர்கள் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அண்ணன் அக்காவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் கேட்கின்ற உதவியை செய்து கொடுக்க வேண்டும். நீங்களும் தன் நிலையை தானாக சரிபடுத்தி கொண்டு தயார் செய்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு செல்வதாக இருக்கட்டும், மற்ற வேறு இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பிறருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கும் மிக மிக உதவிகரமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல குழந்தைகளுக்குரிய பண்பு அவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடத்தல். அவர்களுக்கு அன்பிற்கு பாத்திரமாக நீங்கள் விளங்க வேண்டும். இந்த சிறந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல முறையிலே நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடப்பகுதியில் சில பொருள் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு 9 விடைகள் கொடுக்கப்பட்ட ஒரு பலூன் அமைப்பிலே உள்ளது. அதிலே கொடுக்கப்பட்டுள்ள பொருள் வினாக்களுக்கு இங்கே விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவதாக வேலை என்பது நேரத்தை குறிக்கும். பொதி என்பது மூட்டை. ஆயத்தப்படுத்துதல், தயார் செய்தல். துளிர், இளம் இலை, அதான் தழுத்து வரக்கூடிய அந்த இலை, நுனி இலைகள் தான் இளம் இலை என்று குறிப்பிடுவோம், துளிர் என்று குறிப்பிடுவார்கள். கொடி அடுப்பு, பக்க அடுப்பு, இவையெல்லாம் இவற்றுக்குரிய விடைகளாக அமைந்துள்ளன. மீதமுள்ளவையெல்லாம் தாமதப்படுத்துதல் என்பது லேட்டாக வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலதாமதமாகி வருதல். மெதுவாக என்பது மெல்ல வருதல். முதிர்ந்த இலை என்பது பழுத்து கீழே விழுகின்ற நிலைமையுடைய அந்த இலை முதிர்ந்த இலை. இவையெல்லாம் இதற்கு கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ற விடைகள் அல்ல. அதிகப்படியாக கொடுக்கப்பட்டு அதிலிருந்து நீங்கள் கண்டறிவதற்காக, அந்த பொருள் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக, கண்டுபிடித்து விடை எழுதுவதற்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இந்த பாடப்பகுதியினை நன்கு வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் அர்த்தங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.